ஹாய் வணக்கம், இது FXK. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோபோட்டிக் ஹேண்ட் பார்ட் 4. இதில் வந்து FK அதாவது ஃபார்வர்ட் கைனமெட்டிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கண்ட்ரோல் அதாவது எக்ஸ்பிரஸோ வச்சு யூசர் டேட்டா யூஸ் பண்ணி கண்ட்ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் PSR கன்ஸ்ட்ரைன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக ரிஜிட் பாடி வித் டைனமிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்தது இந்த ரோபோட்டிக் மாடலை எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம், கிரியேட் பண்ணி பார்த்தோம். நீங்களும் கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேர்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டிக் ஹேண்டுக்கு டெக்ஸ்சரிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். எந்த பார்ட்டுமே பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதாவது 3 பார்ட்டோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டுட்டோரியலை பார்த்து மாடலை க்ரியேட் பண்ணி டெக்ஸ்சரை அப்ளை பண்ணவங்க உங்களோட மாடலை எடுத்துக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த 3D மாடல் அவைலபிளாக இருக்குது. முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3D மாடலை வச்சு தான் நம்ம வந்து FKIK எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதை டவுன்லோட் பண்ணி சினிமாபோடிக்குள்ளே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் சினிமாபோடி R19. ஸோ இந்த ரோபோட் L.1 இல்லையா, அந்த நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் டேட்டாவை கிளிக் பண்ணி அதில் ஆட் யூசர் டேட்டா இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூசர் டேட்டாவில் ப்ராப்பர்ட்டியில் நேம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுட் பேஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் யூசர் டேட்டான்னு ஒரு மெனு ஆட் ஆகிருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ்னு ஒரு கண்ட்ரோல் ஆட் ஆகிருக்கும். இந்த கண்ட்ரோலை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும், அதோட இன்டர்ஃபேஸை மாற்ற முடியும். ஸோ மேனேஜில் போய்ட்டு மேனேஜ் யூசர் டேட்டாவை திரும்ப கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு ஃபுட் பேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வரும். அதில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஸ்லைடர்னு இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலை வச்சு ரொட்டேஷன், பொசிஷன், ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் XYZ இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபுட் பேஸை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பிரஷனில் செட் டிரைவ் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு ரோபோட் எல்லுன்னு இருக்கு இல்லையா, அந்த நல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹெச் ரொட்டேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பிரஷனில் செட் டிரைவ் அப்சல்யூட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் வந்து லிங்க் ஆகிடுச்சு. நான் ஸ்லைடரை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்பொழுது ரொட்டேஷனும் ஒர்க் ஆகுது. அந்த ரொட்டேஷனில் செட் டிரைவ் அப்சல்யூட்னு கொடுத்த உடனே ரோபோட் எல்லில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பிரஷன் வந்து ஆட் ஆகிருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோடிங் வந்து எடுத்துக்கிச்சு. இதே நம்ம மேனுவலாக கூட செட் பண்ணலாம், அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ரொட்டேஷன் அதாவது P ரொட்டேஷன் இல்லையா, இதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் கிரியேட் பண்ண போகிறோம். நமக்கு எல்லா கண்ட்ரோலுமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதுக்காக நான் திரும்பவும் ரோபோட் எல் இருக்கு இல்லையா, அந்த நல்லையே சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த நல்லா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் யூசர் டேட்டா கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நேம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுட் டாப்னு கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்பில் வந்து ஃப்ளோட் ஸ்லைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். நமக்கு இன்னொரு கண்ட்ரோல் ஆட் ஆகிடுச்சு. ஃபுட் டாப் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி சேம் முன்னாடி பண்ண மாதிரியே தான் செட் டிரைவர் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபுட் டாப்பில் போய்ட்டு ரொட்டேஷனில் ரைட் கிளிக் பண்ணி செட் டிரைவ் அப்சல்யூட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணோன்னா அது வந்து 0ல் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோன்னா ரொட்டேஷனை வந்து நம்மளால் ரொட்டேட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோலை வச்சு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபுட் டாப் இல்லையா, அந்த கண்ட்ரோலை வச்சு மட்டும்தான் நம்மளால் ரொட்டேஷனை ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அந்த கண்ட்ரோலை வச்சு ரொட்டேட் பண்ணும்பொழுது ரொட்டேஷன் வந்து பேஸ்க்கு கீழே போயிடுது. அதை இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேனேஜ் யூசர் டேட்டாவில் போய்ட்டு கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் டாப்பில் மினிமம் மேக்ஸிமைஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் மேக்ஸில் வந்து 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பார்ப்போம். கொஞ்சம் கீழே வந்துருச்சு. எனக்கு வந்து 40 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் திரும்பவும் மேனேஜ் யூசர் டேட்டாவில் போயிட்டு மேக்ஸில் வந்து 40ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக தேர்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் டாப்புக்குள்ளே இருக்க மிடில் நல்லுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நல்லுக்கு தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ரொட்டேஷன் தான். நம்ம பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ரொட்டேஷன் தான். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே FK அதாவது ஃபார்வர்ட் கைனமெட்டிக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எல்லாமே ரொட்டேஷன் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது அதே சேம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ யூசர் டேட்டா கிளிக் பண்ணி அது உள்ளே போய்ட்டு நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடரை ஆட் பண்ணி ஓகே கொடுக்குறது.
ஸோ உங்களுக்கு ஓகே கொடுத்த உடனே மிடில் இன்னொரு ஒரு கண்ட்ரோல் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து செட் டிரைவ் அசைன் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ரோபோட்டில் செலக்ட் பண்ணிட்டு அதில் மிடில் இருக்கு இல்லையா, மிடில் ரைட் கிளிக் பண்ணி செட் டிரைவ் கொடுத்துட்டு மிடில் நல்ல போயிட்டு இந்த பி ரொட்டேஷனில் ரைட் கிளிக் பண்ணி செட் டிரைவ் அப்சல்யூட்னு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்சல்யூட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷனில் 0 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக செட் அப்சல்யூட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரொட்டேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 180 இருந்தது. ஸோ திரும்பவும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 180 -180 இருக்க மாதிரி நம்ம அதை வந்து மாற்றணும். திரும்பவும் நான் மேனேஜ் யூசர் டேட்டாக்கு போயிட்டு அதில் மிடில் செலக்ட் பண்ணிவிட்டு மிடில் மினிமமில் வந்து பார்த்தீங்கன்னா -180, மேக்ஸிமமில் வந்து பார்த்தீங்கன்னா -70 கொடுத்துட்டு இப்போ கீழே ஓவர்லாப் ஆகுது பாருங்கள். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த ஓவர்லாப் ஆகாததுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் மேனேஜ் யூசர் டேட்டா போயிடலாம். மேனேஜ் யூசர் டேட்டா போயிட்டு அதில் வந்துட்டு 120 கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் தப்பாக கொடுத்துட்டேன் பாருங்க. 120 ஸ்லைடரில் கொடுத்துட்டேன். நான் மேக்ஸிமைஸில் 120 கொடுக்கணும். ஸோ திரும்பவும் போய்ட்டு 120 கொடுத்துடலாம். ஓகே 120 கொடுத்தாச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 120யோட ஒரு 100 ஆர் -110 -100 கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக -110 கரெக்டாக இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அப்பவும் கூட ஓவர்லாப் ஆகுது. நம்ம அனிமேட் பண்ணும்போது கண்ட்ரோலில் வந்து ஓவர்லாப் ஆகாத மாதிரி அனிமேட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வேறு ஆப்ஷன் கிடையாது. அடுத்ததாக ஹெட் இருக்கு இல்லையா, ஹெட்டுனாலுக்கும் நம்ம வந்து சேம் கண்ட்ரோல் அசைன் பண்ணோம். ஸோ திரும்பவும் ரோபோட் நல்லா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி யூசர் டேட்டாவில் போய்ட்டு டேட்டாவுக்கு நேம் கொடுத்துட்டு ஹெட்டுன்னு நேம் கொடுத்துட்டு ஸோ இன்டர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஸ்லைடரை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கண்ட்ரோல் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஹெட் கண்ட்ரோலை ரைட் கிளிக் பண்ணி செட் டிரைவ் கொடுத்துட்டு அதே போல் ஹெட் நல்லோட கோஆர்டினேட்டில் பி ரொட்டேஷனில் ரைட் கிளிக் பண்ணி செட் டிரைவ் அப்சல்யூட் கொடுத்துக்கோங்க. சேம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதே போல் ஹெட்டோட மினிமம் மேக்ஸிமம் வேல்யூவையும் அசைன் பண்ணி ஃபைனலாக எல்லா கண்ட்ரோலும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஃபுட் பேஸில் மட்டும் கண்டினியூவாக சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரொட்டேஷன் கண்ட்ரோலை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து -100லேருந்து மேக்ஸிமம் வந்து 100க்கு வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு தான் அது வந்து ரொட்டேட் ஆகும். இதையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு கண்ட்ரோலையும் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். ரொட்டேட் பண்ணுறேன், சைடாக தனியாக கண்ட்ரோல் பண்ணுறேன், டாப் மிடில் எல்லாமே பக்காவாக கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிறது பிஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரைன்ட். இந்த கன்ஸ்ட்ரைனை வச்சு தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துக்கு வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கியூபை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட் டேக் வரும். அந்த கன்ஸ்ட்ரைன்ட் டேக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளோர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளோருக்கு மேலே இருக்க மாதிரி கியூபை அலைன் பண்ணிக்கோங்க. இப்போது முதல்ல இந்த ரோபோட்டிக் ஹேண்டை வந்து அனிமேட் பண்ணிடலாம். அந்த கண்ட்ரோலை வச்சு அனிமேட் பண்ணிடலாம். அதாவது எப்படி நமக்கு அந்த கியூபை எடுத்து எங்கே எடுத்து போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்களே அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணி அனிமேஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அனிமேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் பண்ணுற அதே அனிமேஷன் தான் நீங்களும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் அனிமேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஆட்டோ கீ வச்சு அனிமேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கும். செட் கீ பண்ணி அனிமேட் பண்ணுறவங்க ஒவ்வொரு இடத்துலையும் செட் கீ ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நான் வந்து 10th ஃப்ரேமில் மூவ் பண்ணி வச்சுட்டு என்னோடய கண்ட்ரோல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஏன்னா நான் ஆட்டோ கீ ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீ ஆட் ஆகிடும். இப்போ பொசிஷனில் நான் வந்து ரோபோட்டை மூவ் பண்ணுறேன். பொசிஷனில் மூவ் ஆகுது, ரொட்டேஷனும் ஆகுது. இது ரெண்டும் தனித்தனியாக நடக்கணும். ஃபஸ்ட்டு மூவ் ஆகணும், அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகணும். நான் ரெண்டுத்தையும் ட்ராக் எடிட்டரில் போய்ட்டு மூவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி
திரும்பவும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்குது. ஷோ ட்ராக் இருக்குது, ஷோ கர்வ் இருக்குது. அந்த கர்வ் நம்ம அப்புறம் பார்ப்போம். இதில் ட்ராக்ஸ் மாதிரியே கர்வ்ஸும் இருக்குது. இது நம்ம அப்புறமா பார்ப்போம். முதல்ல ஷோ ட்ராக்கில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணி எந்தெந்த கீ ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் முதல்ல எதை செலக்ட் பண்ணி ஷோ ட்ராக்னு கொடுக்குறீங்களோ அந்த கீ ஃப்ரேம் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மற்ற கீ ஃப்ரேம்லாம் உங்களுக்கு ஷோ ஆகாது. இதே போல் மற்ற அனிமேஷனையும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், மற்ற கீ ஃப்ரேமும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். தேவைன்னா நீங்கள் அந்த ஷோ ட்ராக்கில் போய்ட்டு அந்த கீ ஃப்ரேம் எல்லாம் மூவ் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு மாதிரி அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எடுத்துட்டு அதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே வைக்கணும். இதுதான் என்னோட கீ ஃப்ரேம்.
இங்கே நான் பொசிஷனை மூவ் பண்ணும்போது கொஞ்சம் அனிமேஷன் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பொசிஷன் வந்து மூவ் ஆகி எடுக்கும்போதே பின்னாடியே மூவ் ஆகுது. இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னா கர்வ் எடிட்டில் போய் கரெக்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கர்வ் எடிட் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸோட அந்த அனிமேஷன் தான் நம்ம மூவ் பண்ணி வைக்கணும் இல்லையா. அதில் எனக்கு வந்து இங்கேருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஸ்டே இருக்கணும். அதனால் அந்த கீ ஃப்ரேம் லாஸ்ட் கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த கீ ஃப்ரேம் அதாவது 10வது கீ ஃப்ரேமில் இருக்கிறத கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருக்கேன். எது வரைக்கும் எனக்கு ஸ்டே வேணுமோ அது வரைக்கும் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முன்னாடியே வந்து நின்றுடலாம் நினைக்கிறேன். அதனால் இந்த லாஸ்ட் எண்ட் கீ ஃப்ரேம் ரெண்டுத்தையும் மூவ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே எனக்கு ஸ்டே வேணும். அதுக்காக நான் கொஞ்சம் இந்த கீ ஃப்ரேம்லாம் மூவ் பண்ணி அங்கே ஒரு ஸ்டே கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டே எப்படி கொடுக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துட்டோம். அதே போல் தான் இந்த கீ ஃப்ரேம்லாம் மூவ் பண்ணி தள்ளி வச்சுட்டு எனக்கு வந்து இது வரைக்கும் ஸ்டே வேணுன்றதுனால கொஞ்சம் ஸ்டே கொடுக்குறேன். இங்கே பொசிஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். கீ ஃப்ரேமை கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணி இங்கே விடணும். நான் இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது. இந்த கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் நான் வந்து மூவ் பண்ணி பேக்கில் வைக்கலாம். கொஞ்சம் பேக்கில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சு பார்க்கலாம். தப்பாக இருக்குது. வாய்ஸே கரெக்டாக இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அனிமேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷோ ட்ராக்கில் போய்ட்டு கீ ஃப்ரேமை மூவ் பண்ணி வைக்க போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒன்றுத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அனிமேட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம ஆல்ரெடி கியூபுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பிஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரெயின், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோ கீ ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 30th ஃப்ரேமில் தான் இது வந்து தூக்குது. இப்போ 30th ஃப்ரேம் மூவ் பண்ணி வச்சுட்டு 40 ஃப்ரேம் மூவ் பண்ணி வச்சுட்டு கன்ஸ்ட்ரெயினில் போட்டு டார்கெட்டில் நெக்கு டாப்பை வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். செட் கீ ஆட் பண்ணிக்கிறேன். செட் கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரேமில் வந்து கிளியர் பண்ணிடுறேன். அங்கேயும் ஒரு செட் கீயை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 39th ஃப்ரேம் அதுக்கு முன்னாடி ஃப்ரேமில் இருக்காது. அதே போல் ரிலீஸ் ஆக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 163ல் ரிலீஸ் ஆகுது. 162ல் ஒரு செட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து 163ல் வந்து இன்னொரு செட் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் கிளியர் பண்ணிவிடுங்க. டார்கெட் எதுவும் இருக்கக்கூடாது. திரும்பியும் செட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ 40th ஃப்ரேமில் எடுக்குது, 163 ஃப்ரேமில் அது ரிலீஸ் பண்ணுது. சிம்பிள், அவ்வளோதாங்க கன்ஸ்ட்ரெயின். ஆனால் இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் தெரியுது. அதாவது நம்ம வச்சுருக்க கியூப் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு செங்குத்தாக நிற்குது. இதை கரெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆக்சிஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் வேல்யூவாக வரும். இதில் சரியாக ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக இந்த ரொட்டேஷன் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, கியூப் வந்து மெஷ்ஷாக மாற்றினா தான் அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அதனால் வந்து அதை மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். அப்போ தான் ஆக்சிஸை எனேபிள் பண்ண முடியும். ஆக்சிஸை எனேபிள் பண்ணால் ஓரளவுக்கு ஈஸியாக அலைன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அதனால் நம்ம இதை மெஷ்ஷாக மாற்றிட்டு ஆக்சிஸை எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் ரொட்டேட் பண்ணுற பாருங்க, ஈஸியாக ரொட்டேட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கூடவே வாட்ச் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், பாருங்கள்.
ஆக்சுவலி இதை வந்து என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். அதனால் இதை விட பர்ஃபெக்டாக எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிறது வந்து டைனமிக் அண்ட் ரிஜிட் பாடி தான். ஸோ டைனமிக் அண்ட் ரிஜிட் பாடி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் நம்ம பார்த்தது மெயினாக கன்ஸ்ட்ரெயின்னா, அதாவது பிஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த கிளாஸ் போயிடலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ரிஜிட் பாடி வித் டைனமிக். நான் முதல்ல பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்டிமுலேஷன் டேக்கில் போயிட்டு கொலிடர் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக கியூபை செலக்ட் பண்ணி அதே போல் ரிஜிட் பாடி கொடுத்துக்கிறேன். இப்போது ரெண்டுமே வந்து ஸ்டேலே இருக்குது, ஃப்ரீஸ்லேயே இருக்குது. அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக் டாப் இருக்கு இல்லையா, அந்த நெக் டாப்பை செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலிடர் பாடி கொடுத்துக்கிறேன். இதுக்கும் கொலிடர் பாடி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக கனெக்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கனெக்டரை ட்ராக் பண்ணி நெக் டாப்புக்குள்ளே விட்டுக்கிறேன். இப்போது இந்த கனெக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆப்ஜெக்ட் ஏல நெக் டாப்பையும் ஆப்ஜெக்ட் பியில் கியூபையும் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டைப்பில் வந்து ஹிஞ்சு ஃபிக்ஸ்டு ரெண்டு கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் பியில் வந்து 0ல் செட் கீ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 39th ஃப்ரேமில் இன்னொரு செட் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. திரும்பவும் செட் கீ ஆட் பண்ணிக்கலாம். 0லையும் கிளியர் பண்ணிக்கிட்டு செட் கீ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து 39லேயும் எதுவுமே இல்லை, 0லையும் எதுவுமே இல்லை. இப்போது 40th ஃப்ரேமில் வந்து கியூபை ட்ராக் பண்ணி விட்டுட்டு செட் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் அதை ரிலீஸ் பண்ணோம். இப்போ 100க்கு மேலே ஏதோ ஒரு ஃப்ரேமில் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 110வது ஃப்ரேமில் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 109வது ஃப்ரேமில் செட் கீ ஆட் பண்ணி வச்சுக்கணும். 110வது ஃப்ரேமில் கியூபை கிளியர் பண்ணிட்டு திரும்பவும் செட் கீ ஆட் பண்ணிக்கணும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். நல்லா தான் வருது, பட்டு பாதிலேயே விழுந்த மாதிரி இருக்கு இல்லையா. நமக்கு தேவையானது லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணணும். அதாவது நெக் டாப் இருக்கு இல்லையா, அந்த நெக் டாப் வந்து எந்த இடத்துல போயிட்டு வச்சுட்டு மேலே எழுந்திருக்குதோ அந்த இடத்துல நான் வந்து கீ ஃப்ரேமை மூவ் பண்ணி வைக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 160வது ஃப்ரேமில் அது வச்சுட்டு மேலே எழுந்துக்குது. அந்த இடத்துல தான் நான் வந்து கீ ஃப்ரேமை மூவ் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரெயினை வச்சு பண்ணோம் இல்லையா, அதை விட இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதோட இந்த ஃபார்வர்ட் கைனமெட்டிக்கை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்வர்ஸ் கைனமெட்டிக், அதாவது ஐகே போனு வச்சு ஒர்க் பண்ணோம். இதே ரோபோ ஹேண்டை வந்து போனு வச்சு எப்படி அனிமேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் ஃபேஸ்புக் பேஜில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரம் அப்லோட் செய்யப்படும். அதுவரை தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி.